வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அக்னிவீர் தமிழன் யூடியூப் சேனல். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யாரு? இவங்களுக்கு எதுக்காக இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அவார்டு வந்து கொடுக்கணும்? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸும் என்னை வேறு லெவலில் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஎம்ஓனா என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். 17 மார்ச் 1958 ஐஎம்ஓ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா கடல்வழி போக்குவரத்து, கடல்வழி செக்யூரிட்டிக்காக இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா யுனைடெட் கிங்டமில் இருக்க லண்டனில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஐஎம்ஓ ஆர்கனைசேஷனில் 175 கண்ட்ரிஸ் இருக்குது. இதில் ஒரு கண்ட்ரி மட்டும் ரீசெண்டாக இந்த இயர் தான் ஆட் ஆயிருக்கு. அது பேர் கிர்கிஸ் ரிபப்ளிக். இந்த ஐஎம்ஓவில் கொடுக்குற அவார்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிற கப்பல் பேர் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம். இந்த கப்பலுக்கு மட்டும் எதுக்காக இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 26 ஜனவரி 2024 மெர்ச்சன்ட் வெசல் மேர்லின், அதாவது லுவாண்டா கல்ஃப் கண்ட்ரியை சேர்ந்த இந்த கப்பல் கச்சா ஆயிலை கேரி பண்ணிவிட்டு ரெட் சீயை கிராஸ் பண்ணி கல்ஃப் ஃபடனை தாண்டி தன்னோட லுவாண்டா கண்ட்ரிக்கு போகிற டைமில் டெக்னிக்கல் இஷ்யூனால் இன்ஜினில் தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் டிஸ்ட்ரெஸ் மெசேஜ் வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா கப்பலுக்கும் மெசேஜ் வந்து பாஸ் ஆகும். டிஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் டிஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்பில்டாக ஷிப்பில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஷிப்பில் தீப்பிடிச்சி எரியுது அல்லது சில காரணங்களால் ஷிப்பு தண்ணிக்கு அடியில் மூழ்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷிப்பில் டிஸ்ட்ரெஸ் அலாரம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த அலாரம் இந்த டைமில் தான் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் கடற்வழி பயணத்தில் கல்ஃப் ஆஃப் கண்ட்ரி சைடில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கப்பலோட வேகம் அப்படின்றது நார்மலாக ஒரு காரு இல்லை பைக் மாதிரி வந்து கிடையாது. அதோட அதிகபட்ச வேகம் மேக்ஸிமம் 25க்குள்ளே தான் இருக்கும். அதுவும் நாட்டிக்கல் மைண்டில் தான் அதை கவுண்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரெஸ் மெசேஜ் ஒரு ஷிப்பில் இருந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனும் பக்கத்தில் இருக்க எல்லா ஷிப்புக்கும் தெரிஞ்சிடும். அந்த லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருந்ததுனால அந்த கப்பலை ரீச் பண்ண உடனே நம்ம கேப்டன் பிரஜேஷ் நம்பியார் ஆர்டர் கொடுக்குறாரு. நம்மளோட செயிலர்ஸ் எல்லாரும் மொத்த தீயணைப்பு கருவிகளையும் எடுத்துக்கிட்டு அந்த ஷிப்போட தீயை வந்து அணைங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தீயோட வேகம் வந்து குறையுது, மொத்தமாக அமர்ந்துருச்சு. அப்படி அந்த கப்பலில் மொத்தம் எவ்வளோ ஆயில் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 84,147 டன் ஆயிலை கேரி பண்ணிட்டு போயிருந்திருக்கு எம்வி மேர்லின். சேம் டைம் நம்மளோட இந்தியன் நேவல் ஷிப், ஃப்ரான்ஸோட ஒரு ஷிப்பு அண்டு யூஎஸோட ஷிப்போட உதவி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கப்பலோட தடம் கூட நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்காது. இவங்க தான் அந்த அட்டகாசமான செயலை செஞ்ச கேப்டன் பிரஜேஷ் நம்பியார் மற்றும் 4 சோல்ஜர்ஸ். என்னதான் மற்ற கண்ட்ரிஸ் நம்மளை எளிமையாக பார்த்தாலும் கஷ்டம்னு வர டைமில் நண்பனாக இருந்தாலும் கை கொடுக்கணும் அப்படின்ற இந்தியாவோட இந்த மிகப்பெரிய விஷயம் உங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அக்னிவீர் ஸ்கீம் பெர்மனெண்ட்டாக இல்லையா அப்படின்றத பற்றி வீடியோ கூடிய விரைவில் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி.